பார்த்தீர்களா பாய் வீட்டிலே இருந்து பீஃப் பிரியாணி வந்த பிறகுதான் திருப்பரங்குன்றத்திலே பிரச்சனை வந்திருக்கிறது என்று இங்கே இருக்கிற சங்பரிவார கும்பல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதுரையிலே அண்மையிலே திருப்பரங்குன்றத்திலே அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலை என்பது விவாத பொருளாக மாற்றப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிலே காலம் காலமாக எவ்வாறு இஸ்லாமிய மக்கள் அங்கே படையலிட்டார்களோ அல்லது வழிபாடு நடத்தினார்களோ மாமிச உணவை அங்கே படைத்து உண்டார்களோ அந்த நடைமுறையை பின்பற்றுகிற போது பார்த்தீர்களா பாய் வீட்டிலே இருந்து பீஃப் பிரியாணி வந்த பிறகுதான் திருப்பரங்குன்றத்திலே பிரச்சனை வந்திருக்கிறது என்று இங்கே இருக்கிற சங்பரிவார கும்பல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, மாமிசம் என்பதோ மாட்டிறைச்சி என்பதோ இஸ்லாமியர்களுடைய அடையாளம் மாத்திரமல்ல. நாமும் இந்த மண்ணின் பூர்வகுடி மக்களாகிய நாமும் தமிழ் சாதிகளில் இருக்கிற எண்ணற்ற தமிழ் குடிகளும் மாமிசத்தை சாப்பிடுகிறார்கள், மாட்டிறைச்சியை சாப்பிடுகிறார்கள், ஆட்டிறைச்சியை சாப்பிடுகிறார்கள், கோழியை மீனை சாப்பிடுகிறார்கள். ஆக இறைச்சி சாப்பிடுகிறவன் எல்லாம் ஆன்மீகத்திலே அசுத்தமானவன் என்கிற கருத்தின் மூலமாக இந்த மண்ணின் பூர்வகுடிகளுக்கு எதிராக சனாதன சக்திகள் அங்கே போரை நிறுத்தி இருக்கிறார்கள்.